இந்த எழுச்சி மிகுந்த பயணம் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் உங்களுடைய செங்கம் தொகுதி 172வது தொகுதிங்க ஐயா. 171 தொகுதியை தாண்டி விட்டு செங்கம் தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே ஒரு அரசியல் மாற்றத்திற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். நமக்கு ஆண்ட கட்சிகளை வேண்டாங்க ஐயா, ஆளுகின்ற கட்சி வேண்டாம், மோடி ஐயா வேண்டும் என்பதில் மிக தெளிவாக நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்குது? தமிழகத்தினுடைய அரசியல் 4 கால்களை சுத்தி சுத்தி வருதுங்கம்மா. ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் இருப்பது போல ஜாதி அரசியல், குடும்ப அரசியல், லஞ்ச அரசியல், அடாவடித்தனமான அரசியல், இந்த 4 தான் இன்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இருக்கு. ஒரே ஒரு குடும்பம், தந்தைக்கு பின் மகன், மகனுக்கு பின்பு அவருடைய மகன் என்று ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தொடர்ச்சியாக 1967 இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. விளைவு திருவண்ணாமலைக்கு வந்து சேர வேண்டியது வரலைங்க அம்மா. இன்னைக்கு தமிழகத்தில் கடைசியில் இருந்து 6வது மாவட்டமாக திருவண்ணாமலை இருக்குதுங்க அம்மா. கடைசியில் இருந்து 6வது. மொத்தம் இருக்கக்கூடிய 39 மாவட்டத்தில் கடைசி வளர்ச்சியில, வளர்ச்சி குறியீடுல, மனித வளர்ச்சி குறியீடுல கடைசியாக இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர். அரியலூருக்கு மேல பெரம்பலூர், பெரம்பலூருக்கு மேல தேனிங்கம்மா, தேனிக்கு மேல விழுப்புரம், விழுப்புரத்துக்கு மேல திருவாரூர், திருவண்ணாமலைக்கு மேல திருவண்ணாமலை, திருவண்ணாமலைக்கு மேல 33 மாவட்டங்கள் தமிழகத்திலே வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியின் மீது அக்கறை அதிகமா இருக்கிறனால அரசு பள்ளியின் மீது அக்கறை இல்லைங்கம்மா. ஏவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டுறாரு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு கொடுக்கிறாரு. ஆனா அரசு பள்ளியிலே நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்குதா, அதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஏழை தாயினுடைய மகன் இப்படி வேகமா வளர முடியுமா? கல்வியை வைத்து மட்டும்தான் வளர முடியும். எந்த ஒரு குடும்பத்திற்கு கல்வி வருகிறதோ அந்த குடும்பம் வேகமாக வளரும். ஆனா இன்னைக்கு அரசு பள்ளி மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் பாருங்கம்மா, உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி ஐயா இலவசமா நவோதயா பள்ளி மூலமா கொடுக்கிறார். நவோதயா பள்ளி மூலமாக உலக வாய்ந்த கல்வி இலவசமா. ஆனா தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய குள்ளநரிகள் ஒரு நவோதயா பள்ளியை தமிழ்நாட்டுக்குள்ள விடமாட்டம்னு உட்கார்ந்து இருக்கிறான். உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமா, உடுத்தக்கூடிய உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவிலிருந்து அனைத்தும் இலவசமாக உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது இங்க ஏவாவேல இன்டர்நேஷனல் ஸ்கூல் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஸ்கூல் பேர் என்னங்க? எப்படிங்கம்மா திருவண்ணாமலை வளர்ந்து வரும்? இன்னைக்கு மோடி ஐயா 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா ஏழை மக்களுடைய நலனுக்கு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கம்மா? வீடு இல்லையா? மோடி வீடு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம், கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களா? 2014க்கு பிறகு மோடி சிலிண்டர். வீட்டில் கழிப்பறை இல்லைங்களா? மோடி அவர்களுடைய திட்டத்திலே கழிப்பறை. சின்ன தொழில் பண்றீங்களா? முத்ரா கடன் திட்டத்தில் உங்களுக்கு வந்துடும். சாலையோர வியாபாரிகளா இருக்கிறீங்களா? சுவநிதி திட்டத்திலே உங்களுக்கு கடன் வரும். இன்னைக்கு ஏழை தாயை மையப்படுத்தி, ஏழைகளுடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. ஆனா திமுக யாரை மையப்படுத்தி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க? மகனையும் மருமகனையும் மையப்படுத்தி இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மகன் நல்லா இருக்கணும், முதலமைச்சர் அவர்களுடைய மருமகன் நன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவருக்காக மட்டும் ஆட்சி நடக்கிறத தவிர இளைஞர்களுக்காக, மகளிருக்காக, பெண்களுக்காக, ஏழை மக்களுக்காக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 31 மாசமா நடக்கலைங்கம்மா. ஒரு முறையும் கூட பொய் சொல்லி ஓட்ட வாங்கிட்டு போறான். தேர்தல் அறிக்கைன்னு ஒரு பெரிய பொய் அறிக்கை எழுதுறான். 511 தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதையெல்லாம் நிறைவேற்றுகின்றேன் என்று வாக்க வாங்கிட்டு போறான். ஆனா 31 மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா 511 தேர்தல் அறிக்கையில 20 தேர்தல் அறிக்கையை கூட முறையாக நிறைவேற்றாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு. அதனாலதான் இந்த அவங்க கேட்க வந்திருக்கிறேன். எத்தனை நாளைக்கு நம்ம ஏழை கேட்க வந்திருக்கேன்? எத்தனை நாளைக்கு நம்ம ஏழையா இருக்கிறது? எத்தனை நாளைக்கு நம்ம கூலி வேலை செய்யறது?
எத்தனை நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்கிறார்? நமக்கான காலம் அங்கம்மா, அது நமக்கான காலம். மோடி ஐயா அவருடைய காலம். காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலம். திராவிட கட்சிகள் 70 ஆண்டுகளாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றார். எப்படி உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு தரமான சுகாதாரம் கிடைக்குங்கம்மா? நம்ம ரோட்ல நடந்து போறோம், ஒரு ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களா? ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களாங்க ஐயா? ஏதாவது ஒருவேளை இந்த அரசு உருப்படியா செஞ்சிருக்குங்களா? இல்ல சட்ட ஒழுங்கும் தான் சரியாக இருக்கிறதா? எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம். ஆண்ட கட்சிகளும் வேண்டாங்க ஐயா, ஆளுகின்ற கட்சிகளும் வேண்டாம். நமக்கு பாரதிய ஜனதா கட்சி, நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய புரட்சியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கும். யார் 48 மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தால் அவர் அரசு நாட்டிலே நாம் குடியிருக்க வேண்டும் என்றால் இதை போன்ற மனிதர்களை ஆட்சியிலிருந்து அகற்றிருக்கிறது. அதனால் இடிக்க போகின்றோம் என்று நோட்டீஸ் கொடுக்கிறார். ஐயா, பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க? அவர் பேர் ஏவாவேல் இல்ல, அவர் பேர் ஏடிஎம் வேல். அவர் ஏடிஎம் வேல், எனி டைம் மணி. திமுக முதலமைச்சருக்கு, திமுக கட்சிக்கு எவ்வளவு பணம் வேணுமா ஏவாவேல் போய் கேளுங்க, கோடி கோடியா கொடுப்பார். அவர் எனி டைம் மணி. ஏடிஎம் வேல், ஏடிஎம் வேல் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா? அதே ரோட்ல 1000 முறை போயிருப்பாரா? சின்ன குழந்தையில அந்த ரோட்ல போயிருப்பாருங்களா? இன்னைக்கு அந்த கோயிலுடைய மகிமை தெரியல. 1000 ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்துல இருக்கு. அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கொடுக்குறாங்க, கோயில் இந்த ஆள் நம்ம விட்டு வைக்கலாமா? மந்திரியாக விட்டு வைக்கலாமா? நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றார். மோடி ஐயா, ஏழை மக்களுடைய நலனுக்கு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கம்மா? வீடு இல்லையா? மோடி கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம். சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களா? 2014க்கு பிறகு மோடி சிலிண்டர். வீட்டில் கழிப்பறை இல்லைங்களா? மோடி அவர்களுடைய திட்டத்தில் கழிப்பார். சின்ன தொழில் பண்றீங்களா? முத்ரா கடன் திட்டத்தில் உங்களுக்கு வந்துடும். சாலையோர வியாபாரிகளா இருக்கிறீங்களா? சுபநிதி திட்டத்தில் உங்களுக்கு கடன் வரும். இன்னைக்கு ஏழை தாயை மையப்படுத்தி, ஏழைகளுடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. ஆனா திமுக யாரை மையப்படுத்தி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க? மகனையும் மருமகனையும் மையப்படுத்தி இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மகன் நல்லா இருக்கணும், முதலமைச்சர் அவருடைய மருமகன் நன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவருக்காக மட்டும் ஆட்சி நடக்கிறதோ தவிர இளைஞர்களுக்காக, மகளிருக்காக, பெண்களுக்காக, ஏழை மக்களுக்காக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 31 மாசமா நடக்கலைங்கம்மா. ஒரு முறையும் கூட பொய் சொல்லி ஓட்ட வாங்கிட்டு போறான். தேர்தல் அறிக்கையில் ஒரு பெரிய பொய் அறிக்கை எழுதுறான். 511 தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதையெல்லாம் நிறைவேற்றுகின்றேன் என்று வாக்க வாங்கிட்டு போறான். ஆனா 31 மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா 511 தேர்தல் அறிக்கையில 20 தேர்தல் அறிக்கையை கூட முறையாக நிறைவேற்றாத ஒரு அரசை தமிழகத்தில். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, முதல்ல உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா. சுட்டிருக்கின்ற வெயில்ல 2 மணிக்கு எதையும் பொருட்படுத்தாமல் கைக்குழந்தையோடு நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் கொண்டிருக்கிறார். வெயில் நிற்க வைத்திருக்கின்றோம் என்பதற்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா. வேகமா பேசி முடிச்சேன். சகோதர சகோதரிகளே, இந்த எழுச்சி மிகுந்த பயணம் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் உங்களுடைய செங்கம் தொகுதி 172வது தொகுதிங்க ஐயா. 171 தொகுதியை தாண்டி விட்டு செங்கம் தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நம் அனைவருமே ஒரு அரசியல் மாற்றத்திற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். நமக்கு ஆண்ட கட்சிகளும் வேண்டாங்க ஐயா, ஆளுகின்ற கட்சி வேண்டாம், மோடி ஐயா வேண்டும் என்பதில்
நடவடிக்கை. செண்பகம் பகுதியிலே அது பேரெழுச்சிங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு 4 நாள் பைசா போட முடியாதுங்க. அந்த அளவுக்கு எங்கேயும் இடம் இல்லாம சகோதரிகள் பெரும் வரவேற்பை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். சகோதர சகோதரி, உங்களோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் வைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்கிறது? தமிழகத்தினுடைய அரசியல் 4 கால்களை சுத்தி சுத்தி வருதுங்கம்மா. ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் இருப்பது போல ஜாதி அரசியல், குடும்ப அரசியல், லஞ்ச அரசியல், அடாவடித்தனமான அரசியல், இந்த 4 தான் இன்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில். ஒரே ஒரு குடும்பம், தந்தைக்கு பின் மகன், மகனுக்கு பின்பு அவருடைய மகன் என்று ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தொடர்ச்சியாக 1967 ஆட்சியில் இருக்கிறாங்க. விளைவு திருவண்ணாமலைக்கு வந்து சேர வேண்டியது வரலீங்கம்மா. இன்னைக்கு தமிழகத்தில் கடைசியிலிருந்து 6வது மாவட்டமாக திருவண்ணாமலை இருக்குதுங்கம்மா. கடைசியிலிருந்து 6வது. மொத்தம் இருக்கக்கூடிய 39 மாவட்டத்தில் கடைசி வளர்ச்சி குறியீடுல, மனித வளர்ச்சி குறியீடுல கடைசியாக இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர். அரியலூருக்கு மேல பெரம்பலூர், பெரம்பலூருக்கு மேல தேனிங்கம்மா, தேனிக்கு மேல விழுப்புரம், விழுப்புரத்துக்கு மேல திருவாரூர், திருவண்ணாமலைக்கு மேல திருவண்ணாமலை, திருவண்ணாமலைக்கு மேல 33 மாவட்டங்கள் தமிழகத்திலே வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஆனா இந்த மாவட்டத்துல எப்பொழுதுமே வளர்ச்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏவாவேல் அவர்கள் மட்டும்தான். மாவட்டத்திற்கு வளர்ச்சி இல்லை, ஏழை மக்களுக்கு வளர்ச்சி இல்லை, நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆனா ஏவாவேலு வளர்ந்துகிட்டே இருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா 2 முறை திருவண்ணாமலை வந்தார். 2 முறை உங்களுக்கு பார்க்கறதுக்காக வரலீங்க. இது போல ரோட்ல நடந்து வந்து ஒரு ஏழை தாயை பார்த்து, அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, மாநில அரசினுடைய திட்டங்கள் சரியா வந்து சேருதா, ஏதாவது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக முதலமைச்சர் வரல. முதலமைச்சர் 2 முறை வந்ததும் ஏவாவேலு ஐயாவுடைய மருத்துவக் கல்லூரியை அருணை மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக 2 முறை வந்தார். இப்படிங்க ஐயா மாவட்டம் வளரும். தமிழகத்தில் மிக முக்கியமான மாவட்டம், விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம், கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியின் மீது அக்கறை அதிகமா இருக்கிறனால அரசு பள்ளியின் மீது அக்கறை இல்லைங்கம்மா. ஏவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டுறாரு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு கொடுக்கிறாரு. ஆனா அரசு பள்ளியிலே நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்குதா, அதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஏழை தாயினுடைய மகன் இப்படி வேகமா வளர முடியுமா? கல்வியை வைத்து மட்டும்தான் வளர முடியும். எந்த ஒரு குடும்பத்திற்கு கல்வி வருகிறதோ அந்த குடும்பம் வேகமாக வளரும். ஆனா இன்னைக்கு அரசு பள்ளி மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் பாருங்கம்மா, உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி ஐயா இலவசமா நவோதயா பள்ளி மூலமா கொடுக்கிறான். நவோதயா பள்ளி மூலமாக உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமா. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குள்ள நரிகள் ஒரு நவோதயா பள்ளியை தமிழ்க்குள்ள விடமாட்டம்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமா, உடுத்தக்கூடிய உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவிலிருந்து அனைத்தும் இலவசமாக உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது இங்க ஏவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்கூல் பேர் எடுக்கணும், ஜீவாவேலு மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். பாருங்க எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும், எப்படி வளர்ச்சி குறியீட்டிலே மேலே வருவோம், எப்படி திருவண்ணாமலை ஒரு வளர்ந்த மாவட்டமாக எப்படி அதனால் வாழ முடியும். ஆண்ட கட்சிகளும் வேண்டாங்க ஐயா, ஆளுகின்ற கட்சிகளும் வேண்டாம். நமக்கு பாரதிய ஜனதா கட்சி, நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய புரட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கு. அம்மா நான் தாமதமா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன். பக்கத்தில் எங்க அம்மா ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் தாண்டி வரும் பொழுது வண்டி நிறுத்தி, அண்ணா நீங்க கோயிலுக்குள்ள வரணும், ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் நீங்க யாத்திரைக்கு போகணும். நான் சொன்னேன் இல்ல நேரில் வெயில் நிக்கிறாங்க, 3 மணி நேரமா வெயில் நிக்கிறாங்க, நான் போகணும்.
இல்லைங்கன்னா இந்த கோயில் முக்கியமான பிரச்சனை. நீங்க வந்து பாருங்க, 2 மாவட்டம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை 2 மாவட்டத்துல 53 கிராமங்களுடைய குலதெய்வ கோயிலுங்கன்னா வாங்க. வண்டியை நிறுத்தி விட்டு தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தோம். பேய் வேண்டாம், பூதம் வந்துச்சான். எந்த விவசாயியின் மீது கையெழுத்து போட்டு குண்டா சட்டம் போட்டதற்கு அனுமதி கொடுத்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய இடமாடலுக்கு பிறகு வேளாண் துறை இயக்குனராக இருக்கின்றார். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? அம்மா, நீங்க யார்